சுந்தரபுரம் என்ற ஊரில் கடுமையான கோடை வெயில் வாட்டி வதைத்தது. ஏரி குளங்கள் எல்லாம் வறண்டு போயின. அந்த ஊரில் மாணிக்கம் என்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் எப்போதுமே எதையாவது முன்கூட்டியே யோசித்து செய்பவர். ஒரு நாள் ஊர் மக்கள் மரத்தடியில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தனர். என்ன மாணிக்கம் அண்ணே, வானம் இப்படி நெருப்பை கொட்டுது. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. பயிர் எல்லாம் கருகிப்போச்சு. பொன்னையா, மழை பெய்யலையேன்னு வருத்தப்பட்டு பலனில்லை. மழை வரும்போது நாம என்ன செஞ்சோம்? பெய்யுற தண்ணியை வீணாக்காம சேமிச்சோமா? இல்லை. இப்போ வருத்தப்பட்டு என்ன ஆகப் போகுது? அது சரிதான் தாத்தா. ஆனா இப்போ என்ன பண்றது? குடிக்கவே தண்ணி கஷ்டமா இருக்கே. தம்பி, இப்போ ஒன்னு பண்ணலாம். மழை வர்றதுக்கு இன்னும் ஒரு மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஊர் எல்லையில் இருக்குற அந்த பழைய ஓடையை தூர்வாருவோம். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா வர்றா மழையை தடுத்து நிறுத்தலாம். மாணிக்கம் சொன்னதை கேட்டு ஊர் மக்கள் ஒன்று கூடினர். ஒரு காலத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் இருந்தவர்கள் கூட தண்ணீருக்காக தங்கள் கோபத்தை மறந்து ஒன்று சேர்ந்தனர். இதற்கிடையில் ஊரில் பிசுனாரி என்று பெயர் எடுத்த ரங்கம்மாள் அந்த வேலை செய்த மக்களுக்கு தன் வீட்டிலிருந்து மோர் கொண்டு வந்து கொடுத்தாள். என்ன ரங்கம்மா, நீயே மோர் கொண்டு வந்திருக்க? செலவாகும்னு யோசிக்கலையா? மன்னிச்சுடுங்க மாணிக்கம் அண்ணே. இத்தனை நாளா பணத்தை சேர்த்து வைக்கிறது தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா இந்த வெயில்ல எல்லாரும் கஷ்டப்படும்போது உதவாம இருக்கிற பணம் என்னத்துக்கு? நீங்க ஊருக்காக உழைக்கிறப்போ என்னால முடிஞ்ச சின்ன உதவி இது. மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஓடையை சீரமைத்தனர். சரியாக ஒரு வாரம் கழித்து கார்மேகம் சூழ்ந்து பலத்த மழை பெய்தது. தூர்வாரப்பட்ட ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி ஏரியை நிரப்பியது. தாத்தா, நீங்க சொன்னது சரியா போச்சு. இந்த தண்ணி இன்னும் 2 வருஷத்துக்கே நமக்கு வரும். தம்பி, ஒற்றுமையும் முன்ஜாக்கிரதையும் இருந்தா இயற்கைங்கே நமக்கு தலைவணங்கும். இந்த ஓடையை இனிமே அழுக்காகாம பார்த்துக்கோங்க. அதுதான் நீங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற பொக்கிஷம். கதையின் நீதி: முன்ஜாக்கிரதையுடன் செயல்படுவதும் இக்கட்டான நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒற்றுமையாக இருப்பதும்.